விளங்குதா? இப்ப இன்னும் இப்ப உடல் ஒன்று இருக்க இல்லையா? இருக்கு உஸ்தாத். அப்படி என்றா உடலை மாய்கை என்று சொன்னா மாய்கை இருக்கலாமா? இருக்காது உஸ்தாத். அப்ப இருக்கிறது என்ன? மாயை போல தெரியுது உஸ்தாத். மாய்கை போல தெரியுது. யாருக்கு? உங்களுக்கு மட்டும் தெரியுதா, எங்களுக்கும் தெரியுதா? மாய்கை என்று தெரிகிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களை கூட்டிட்டு போய் இன்னும் இது மாய்கை தான் என்று நீங்க காட்டக்கூட அந்த மாய்கை என்று சொல்றது எங்களுக்கு தெரியுமா? இப்ப பாம்பு தெரிஞ்சிச்சு இல்லையா? மாய்கை என்று கயிறு கிடந்த இடத்தை கயிறு தெரியல, பாம்பு தெரிஞ்சு. அந்த பாம்பு தெரிஞ்சது உங்களுக்கு கண்டு வைங்களேன். ஒரு 10 பேர் போகக்குள்ள அந்த வழியால இன்னைக்கான பாம்பு நிக்கி என்று ஒரு ஆளுக்கு தெரியுமா, 10 பேருக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். 9 பேருக்கிட்ட மாறிதான் இப்ப பாம்பை கண்டு நின்ற உடனே மாறி என்ன செய்வாங்க? எங்க கண்டீங்க, எய்னி கண்டீங்க என்று கேட்ட உடனே நீங்க என்ன ஈனைக்குத்தான் என்று காட்டக்குள்ள அவ 9 பேருக்கு அந்த பாம்பு தெரியுமா? தெரியாது. அதான் கண்டவருக்கு ஐனிக்கு தெரியாது, காட்டக்குள்ள தெரியாது. உடனே அவரே சொல்லுவாரு, இப்ப கண்டனா இப்ப உங்களுக்கு காட்டக்குள்ள இல்ல. அதானே மாய்கை. அப்ப மாய்கை என்றா அது ஒரு மறதியால, ஒரு அறியாமையால, ஒரு இருள்ல ஒரு தெரிஞ்ச விஷயம் உண்டு. ஒரு ஆள் அந்த நிலையில இருந்து கண்ட விஷயம், அதான மாய்கை. அத பிடிச்சி எடுத்து இன்னும் இருக்கண்டு இன்னொரு ஆள்கிட்ட காட்டுற அளவுக்கு அது ஒரு பொருளா? இன்னொரு ஆளுக்கு அது தெரியற அளவுக்கு அது பொருளா? இல்ல. இது எப்படி இல்லையே? இது இந்த நடிக்கிற பானு என்று நாங்க ஒரு 1000 பேர்கிட்ட காட்டுவோம். பானு என்று பானு சொல்லுவா, நாங்களும் இதுதான் இந்த பானு என்று சொல்ற இவர்களைத்தான் என்று காட்ட மாட்டோமா? அப்ப மாய்கை என்று சொல்ற அந்த உடல் இன்ன இருக்கிறதா என்று கேட்க இல்ல. இன்ன இருக்கிறத நாம உடல் என்று சொல்லி எண்ணிக்கிட்டு அதை நான் உணர்ந்துகிட்டு இருக்க ஒரு நம்பிக்கை இருக்கா? மிச்சம் ஆழமா நுட்பமாக கிடைக்கும் நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி. அப்போ நிழலை இது உடல் இல்லை, இது நிழல். உடல் கொண்டு உடல் ஒன்றி அந்த உடலுக்குரிய என்னது நிழல். அப்ப அதை நாம என்ன செய்கிறோம்? நிஜமன நம்பி நரகில் உள்ளாது. அப்ப இன்னைக்கு உடல் என்று சொல்லி ஒன்று இருக்கிறதாக நம்பி அந்த உடல் தான் நான் என்று சொல்லி நான் உணர்ந்து அப்படி இருக்க இன்னைக்கு அந்த உடல் வேணுமே. உடலை நான் என்று உணராது, உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதே என்றுதானே சொல்றாங்க. அப்ப இந்த உடலை இப்ப நான் என்று நான் உணர்றதுக்கு மாய்கை என்கிற ஒரு பொருள் இருக்குமா? அப்ப என்ன இருக்கிறது? என்ன இப்ப இது இருக்கே, இது இருக்கி நான் காண்றேன், எல்லாரும் காண்றாங்க, இது மாய்கையா இருக்குமா? அப்ப இன்னும் இருக்கிற பொருளை நான் உடல் என்று எண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் மாய்கை. இன்னும் இருக்கிற பொருளை உடல் என்று நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் மாய்கை. இன்னும் இருக்கிற பொருளை நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிறது தான் மாய்கை. ஆனா உடல் என்று எண்ணி நான் என்று உணர்றேன். அந்த முக்கியமான பாயிண்ட் தான், உடலை நான் என்று உணராது. அப்ப நான் உணர்றதாலாம் உடல் ஒன்று இருக்கென்று செய்து தெரியுது. அப்படி என்ன நான் உடல் ஒன்று இருக்கென்று என்று. அப்ப உதாரணத்துக்கு அந்த பாம்பு தெரிஞ்சது பாம்பு இருந்த தலையா, நான் எண்ணின தலையா? அப்படி போடுதா? அந்த பாம்பொண்டு தெரியுது எனக்கு ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணம் என்ன செஞ்சிச்சு? ஐனிக்கு ஒரு பாம்பை காட்டி. அப்ப என்னடா இருக்கென்று திரும்ப கொஞ்சம் ஒரு டோர்ச்ச ஒரு வெளிச்சத்தை கொண்டு அதை அடிச்சு கொஞ்சம் தெளிவா அங்க பார்த்தா என்ன கிடக்கு? கயிறு கிடக்கு.
இப்ப இன்னைக்கு ஒரு ஆழமா சிந்திக்கணும். அந்த கயிறு தானே நமக்கு பாம்பா தெரிஞ்சு. அப்படி கயிறு பாம்பா தெரிஞ்சிச்சு என்று நாம எடுத்த கயிறு என்ன செஞ்சிருக்கு? இப்ப பாம்பா மாறிடுச்சு நமக்கு தெரியறதுக்காக. அப்படி மாறிச்சா? மாறின மாதிரி தெரிஞ்சிருக்கு. மாறல. அது கயிறு கீழே தானே கிடக்கு. பாம்பு நமக்கு தெரியக்குள்ளையும் கயிறு தான் கிடக்கு. பாம்பு தெரியாம இருக்கக்குள்ளையும் கயிறு தான் கிடக்கு. பாம்பு தெரிஞ்சு மறைஞ்சதுக்கு பிறகும் கயிறு தான் கிடக்கண்டா. கயிறு என்ன செய்யல? கயிறு மாறல. மாறல. அப்ப பாம்பு தெரிஞ்சது, கயிறு மாறி பாம்பா தெரியல. அப்ப பாம்பு தெரிஞ்சது இந்த எண்ணத்தால். நான் கொஞ்சம் நிதானம் இல்லாம, அறிவு இல்லாம, கொஞ்சம் வெளிச்சம் இல்லாம, ஒரு இருள்ல சரியா நினைச்ச உடனே அந்த எண்ணம் வந்து எனக்கு ஒரு பாம்பை காட்டிச்சு அல்லாமல், அப்படித்தான் பாம்பு தெரிஞ்சு அல்லாமல், பாம்பு ஐனிக்கு ஒரு பொருள் இல்லை, அது ஒரு மாய்கை. அப்ப திரும்ப திரும்ப இப்ப இன்ன இருக்கிறது உடல், இன்ன இருக்கிறது உடல், இன்ன இருக்கிறது உடல் என்று சொல்லி திரும்ப நாம அந்த எண்ணத்தை வளர்க்கிறையா? இல்ல அந்த எண்ணத்தை நீக்கி போட்டோ இவ்வளவு நாளும் உடல் உடல் என்று எண்ணிக்கிட்டு இருந்த இந்த பொருள் என்ன பொருள் என்று சிந்திக்கிறையா? என்ன பொருள் என்று சிந்திக்க. என்ன பொருள் என்று சிந்திக்கதான் செய்யும். என்னடா இது இருக்கே, மறையாம இருக்குவா? அப்ப இருக்கும் வரைக்கும் என்ன செய்யும்? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப தன்னை சிந்திக்கிற என்கிற விஷயத்துல இன்னும் இருக்கிற பொருளும் சேருமா சேராதா? அப்ப உங்களுக்கு 2 கண் எப்படி வந்துச்சு சொல்லுங்களேன் பாப்போம். 2 காது எப்படி வந்துச்சு தெரியாதுவா? ஆனா என்ன தெரியும்? 2 கண் இருக்கேன்னு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியுமே. அதை சிந்திக்கணுமா? எனக்கு 2 கண் இருக்கி, நான் சிந்திச்சு பார்த்தேன், எனக்கு 2 கண் இருக்கி, நான் சிந்திச்சு பார்த்தேன், எனக்கு 2 காது இருக்கி, 2 சிந்தனை பண்ணியா சொல்லணும்? அது சிந்திக்க தேவையில்லையா? எல்லாரும் சொல்லுவாளா இல்லையா? அப்ப எனக்கு 2 கண் எப்படி வந்துச்சு சிந்திக்கணுமா இல்லையா? எனக்கு எப்படி 2 காது வந்துச்சு சிந்திக்கணுமா இல்லையா? எனக்கு எப்படி பேச்சொண்டு வருகுது என்று சிந்திக்கணுமா இல்லையா? எனக்கு எப்படி மணக்குது என்று சிந்திக்கணுமா இல்லையா? அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிற யாரு? நான் தானே. அப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்ப அதை சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே அதை சிந்தனைக்கு எடுத்து சிந்திக்கிறதுக்காக உள்ள ஒரு பொருளாக இது மாறுமா? இல்ல அப்பையும் உடலாக தங்கிக்கிட்டு இருப்போமா? சிந்திக்கிற பொருளாக சிந்திக்கிற பொருளாக நம்முடைய சிந்தனையில நாம சீர்தூக்கி சிந்தனையில இதை நாம எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சோம்டா என்ன நான் என்ன செய்யறேன்? அறிகிறேன். சிந்திச்ச உடனே என்ன நான் சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு இப்ப இருக்கிற பொருள் என்னையாக உணரப்படும், என்னையாக தெரிய வேண்டி வரும். என்ன பொருள் என்று நமக்கு என்ன செய்யும்? விளங்க வேண்டி வரும். வரக்குள்ள நான் இதைத்தானே இவ்வளவு நாளும் உடல் 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 என்று நம்பிக்கிட்டு இருந்தேன், இதைத்தானே நான் உடல் உடல் என்று எண்ணிக்கிட்டு இருந்தேன், இதைத்தானே நான் உடல் என்று சொல்லிட்டு இவ்வளவு நாளும் ஒரு எண்ணத்தை ஒரு நம்பிக்கைய உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு பெரிய ஒரு மடத்தலும் செஞ்சிட்டேன் என்று புரிய வேண்டி வந்தா ஒஸ்தாது சொல்றாங்க, உன்னை கொஞ்சம் நோக்காயா, உண்மை செல்றேன் கேட்பாயா, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் போதாயாங்க. அவங்க என்ன இருக்கிற பொருளை என்ன சொல்றாங்க? இப்ப உன்னை ஹக்காய் உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் என்றா உன்னை ஹக்காய் என்று இந்த பொருளை என்ன காட்டுறாங்க? உண்மை என்று. அப்ப இது மாய்கை இருக்குமா? அவனாகவே நான் உணர்ந்து கொண்டு இருப்பேன். 2 வாயால எல்லாரும் சொல்லலாம் தானேப்பா. உணர்ந்து எடுத்து இடிந்து பார்த்தா இப்ப உடல் இருக்குமா? உடல் என்று சொல்லி ஒரு பொருள் இருக்கா? எங்கேயாவது நாங்க உடலை படைத்தோம் மறந்தோம் என்று ஒரு வசனம் கொண்டு வரலாமா?
உடல் என்று சொல்லி ஒன்று படைக்கப்பட்டிருக்கா. அப்ப என்ன இருக்கிறேன் இந்த படைக்கப்பட்டுத்தானே இருக்கேன் சொல்றவங்க அவன் உடல் ஒன்று இருக்கிறதாகவும் உடல் ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த உடலை நான் என்று அவங்க உணர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில உள்ளாக்கு. உடலை நான் என்று உணரும் மக்கள் என்ன பாட்டு வரணும், உண்மை காண முடியாது. அப்ப உடல் ஒன்று இருக்கி அதை நான் என்று சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் என்னத்தை காண முடியாதா? உண்மை காண முடியாதா? அப்ப அவங்க இன்னைக்கு உண்மையை காண வேண்டிய, உண்மை என்று சொல்லி காண வேண்டிய ஒரு பொருளை என்ன என்று உணர்ந்துகிட்டு இருக்காக, என்ன என்று எண்ணிட்டு இருக்காக, உடல் என்று எண்ணிட்டு. அது உடலா உண்மையா? உண்மை. அப்ப ஹக்கு. உண்மை. ஹக்கு என்கிற அரபு சொல்லுக்கோ தமிழ்ல என்ன? உண்மை. உண்மை. அப்ப உண்மை என்று காண வேண்டிய ஒன்ற உடல் என்று அதை நான் என்று சொல்லி உணர்ந்துகிட்டு இருக்கிறதால அந்த உண்மையை காண முடியுதில்லை அவருக்கு. அந்த உண்மையை காண்ற இடம் வருகிறதில்லை. அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்ற என்னடா, நீங்க திரும்பியும் உடல் 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 என்று சொல்லி நான் பௌதிகமா ஒரு உடல் இருக்கி என்று ஒரு எண்ணத்தை வலுவாக்கினீங்களா, ஒரு எண்ணத்தை இன்னும் திணிச்சிங்களா, நழுவ விடாம உடல் ஒன்று இருக்கி நான் உடலைத்தான் நான் என்று உணர்றேன் என்று சொல்லி நழுவ விடாம பாதுகாத்தீங்களா, உண்மையை காண மாட்டீங்க. அப்ப நீங்க மாய்கையை நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையில் இருப்பீங்க. ஏனென்றா இல்லாத ஒன்றை, உடல் என்று ஒன்று இல்லை, இல்லாத ஒன்றை நீங்க நான் என்று எண்ணிக்கிட்டு இருக்கிறதான் இந்த ஒரு என்ன சொல்றாங்க, உணர்ந்துகிட்டு இருக்கிற என்று சொல்றாங்க. அதான் உடலை நான் என்று உணராதே என்று சொல்றாங்க. அப்ப உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாது. உண்மை பொய்யை உணராத மக்கள் உணரும் வார்த்தையை தள்ளுங்க. அப்ப உடலை நம்பி உடலை நான் என்று உணர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை யாரும் சொன்னா உண்மை பொய்யை உணரலையாக. அந்த உணராத மக்கள் உளர்ற வார்த்தையில அவ சொல்ற இந்த வார்த்தையை தள்ளி விடுங்க, எடுத்துறாங்க. அப்ப இப்ப என்ன இருக்கிறது உடலா? அப்ப என்ன நான் உணர்ந்து கொண்டு இருக்கிற உண்மை பொருள். என்ன சரியா? இப்ப உடல் இருக்கா? இப்ப உடல் இருக்கா? என்ன இருக்கிறது இருக்கா இல்லையா? இதை உடல் என்று நினைச்சு இதை அழிச்சு விட்டீங்களா, திரும்ப மறுமையில போய் எனக்கு ஒரு பாவலும் சொற்ப இருந்தாங்க நம்ம எடுத்துக்கிட்டு வரோம்னு திரும்ப இதை கேப்பீங்க. உடலை வந்து இங்க யாரும் எடுக்கல, இந்த உடலை எடுக்க யாரும் வரையும் இல்லை, உடலை யாரும் எடுக்கவும் முடியாது. உடல் ஒன்று இல்லைங்க, இல்லாத பொருளை இங்க போய் எடுக்கிற மாய்கவா? உங்களுக்கு நல்ல ஆழமான ஒரு புரிதல் தாரன். திரும்ப திரும்ப இதை உடல் 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 என்று எண்ணி இதையே திரும்ப நம்பிக்கிட்டே நாம இதை அப்படியே அழிச்சு போட்டு என்ன செய்யணும், உண்மையோட ஒன்றிக்கணும். ஏண்டா நீங்க அழிக்கிற பொருள் என்ன? இப்ப இதை அழிச்சிங்களா இங்க உண்மையோட ஒன்று. இந்த உண்மை என்ன இருக்கே, உண்மை காண முடியாது. உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாதுண்டா அந்த உண்மையை காண்ற அந்த பொருள்ல இருந்துகிட்டு, அந்த உண்மையை உணர்ற அந்த பொருளாக இருந்துகிட்டு அதை உடலை நான் என்று உணர்ந்துகிட்டு இருந்தா, அதுதான் உடல் என்று சொல்லி எண்ணிக்கிட்டு இருந்தா உண்மையை காண்ற இடத்துக்கு வருவாங்களா? அப்ப இவ்வளவு காலம் அப்படித்தான் நம்ம இருக்கோம், இவ்வளவு காலம் அப்படித்தான் நம்ம இருந்தோம். இப்ப விஷயம் தொடங்கினதுக்கு பிறகு அப்படியே இருந்தோம்டா. திரும்ப இந்த உடல் 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 என்றா அப்ப நான் ஒரு அளவுக்கு இது உடல் என்று எண்ணினது தவறு. இதை நான் என்று உடல் ஒன்று இருக்கென்று நான் எண்ணி நான் என்று சொல்லி
ஒரு நம்பிக்கை எடுத்தது இல்ல, அது மாய்க அப்படி ஒன்று இல்ல என்று நான் எண்ணத்தால என்ன செய்ய வேண்டியிருக்கு? சீர்பெற வேண்டியிருக்கு, சீராக்க வேண்டியிருக்கு, அந்த எண்ணத்தை இல்லாமக்க வேண்டியிருக்கு. இப்ப நான் இன்னும் இருக்கிறத இல்லாம சொல்றேனா, இப்படி எண்ணிக்கிட்டு நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த நிலையை இல்லாமக்க சொல்றேனா, அந்த எண்ணத்தை இல்லாமக்க சொல்றேனா, அந்த உணர்வை இல்லாமக்க சொல்றேனா? அதுதான் அந்த எண்ணம் தான் மேலெண்ணம்ங்கிறது. விளங்குதா? மேலெண்ணம் கொண்டோருக்கும் சமூகம் கிட்ட இப்லீஸை கொண்டறிந்த பாடம். அவன் நான் என்கிறத படைக்கப்பட்ட நெருப்புல என்ன செஞ்சான்? வெளிப்படுத்தினான். நான் என்கிறத அவனை என்னத்தால படைச்சிருக்கி? அவன் நான் நெருப்பு என்று சொன்னானா இல்லையா? அப்ப இப்ப நான் உடல் என்று சொல்றவங்க அந்த எண்ணத்தில கொண்டு போய் நானை தெரிப்படுத்துறாங்க. என்னத்தால படைக்கப்பட்டார்கள் இவங்க? மண்ணாடு. அலைக்கும் இஸ்லாம். நான் நெருப்பண்டு சொல்ற ஆக்கள், நான் நெருப்பண்டு சொன்ன அவன் நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அது மண்ணால படைக்கப்பட்டது என்று அவனை படைச்சிருக்கிற அந்த நெருப்பை நான் என்று எடுத்தானா இல்லையா? இப்ப நாம மண்ணால படைக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? நாம இப்ப நான் என்று சொல்லி எதை எடுக்கும்? உடல் எடுக்கமா மண் எடுக்கமா? மண் எடுக்கும். அப்ப மண்ணாலான மனித உடலை மனிதன் என்று நம்புகிறோம். இப்ப நான் மனிதனா, என்ன படைக்கிறதுக்காக பாவிக்கப்பட்ட அந்த மண்ணானா? தெளிவா தான் கேக்கு. நான் மனிதனா, என்ன படைக்கிறதுக்காக என்னத்தால என்ன படைச்சிருக்கான்? இப்படி செய்தானும் இல்லை என்று சொல்லி இருந்தான்டா என்ன செஞ்சிருப்பான்? ஒளிமி நின்றிருக்க மாட்டான், செஞ்சிருப்பான். சொல்லிருக்க மாட்டான். அப்ப அவன் நான் என்கிறத படைக்கப்பட்ட பொருளை என்ன செஞ்சான்? நம்பி நெருப்பச்சினான். அதே மாதிரி இப்ப நாம என்ன செய்யறோம்? நான் என்கிறத என்ன படைக்கிறதுக்கு பிசையக்கூடிய, சத்தம் வரக்கூடிய களிமண்ணை கொண்டு படைத்தேன் என்று சொல்றானா இல்லையா? அந்த மண்ணை நான் இப்ப என்ன செய்யறேன்? நான் என்று எடுக்க என்ன நான் என்று சொல்லி ஈனைக்கு நான் உணர்வு எடுக்கும். அப்படி எடுத்தேன்டா இப்ப ஈனைக்கு இந்த ஈனைக்கு இருக்கிற இன்ன பொருள் மண் இருக்குமா? உணர்ந்த ஒருத்தன் இருப்பானா? உணர்ந்தவன் இருப்பான். மண் இருக்குமா? அப்ப நான் என்கிற உணர்வு எடுத்தா அவன் மனிதன். அவனை படைக்கிறதுக்கு பயன்படுத்தின மண்ணை எடுத்தா அந்த மண் அவனா? மண்ணாலான அந்த மனித உடலை மனிதன் என்று அவன் நம்புறான். நான் அந்த மண்ணை நம்புறான். அப்ப ஈனைக்கு ஹக்கு இருக்கா? இல்ல மாய்கை இருக்கா? ஹக்குதான் இருக்கு. அதுதான் உஸ்தாதி சொல்றாங்க, உன்னை கொஞ்சம் நோக்காயா, உண்மை சொல்றேன் கேட்பாயா, உண்மை களிமா, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் போதாயா என்று இன்னைக்கு அந்த உண்மை களிமா என்கிறத என்னத்தை காட்டுறாங்க? நான் என்கிறத காட்டுறாங்க. அந்த நான் நீ உணர்ந்தி என்றா உன்னை ஹக்கா உணரச் செய்யும் என்றா நீ அந்த உணர்வாக இருக்கிறதா இன்னைக்கு என்ன செய்யும்? உனக்கு உணரச் செய்யும், உணர்த்தி உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்கின்ற அந்த உரிய தியானம் தான். இப்ப எனக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு இப்படி உணர்ந்து இருக்கிற இந்த பொருள் உண்மை என்று சொல்லி உணர்வோமா? இல்ல கலங்கி போற அந்த கலங்கி மண்ணோட மண்ணாக மாறுற மண் என்று சொல்லி எடுப்போமா?
கலைஞ்சி போ. எடுப்போமா? நான் உணர்ந்து ஒரு பொருளை இடிக்கக்குள்ள நான் கலைஞ்சு போவேனா? இல்ல உண்மைதான். அப்ப எது கலையும்? அப்ப என்ன ஒரு பொருளாக எனக்கு நான் உணர்ந்திருக்கிற இடிப்பு நிலை என்று இந்த நிலை எனக்கு உணர்த்தாதா? உணர்த்துற இடம் வராதா? உணர்ற நிலை ஏற்படாதா? அப்படி நான் உணர்ந்து இப்ப இந்த இன்னா இருக்கனா இல்லையா? அப்ப இது மாகியா? இல்ல. அப்ப நெருப்ப அவன் நான் என்று உணர்ந்தானா இல்லையா? செய்தான படைச்சதால அவனை படைச்ச, சரியா? அவனை படைக்கிறதுக்கு தானே நெருப்பு எடுத்து அவன் நெருப்பால அவனை படைச்சான். அப்படி என்ன படைக்கிறதுக்கு முதல் அவன் இடிக்கான் இல்லையா? படைக்கிறதுக்கு முதல் அவன் இடிக்கிறவன என்ன செய்யறான்? வெளியே கொண்டாடுறதுக்காக நெருப்பை கொண்டு படைக்கான். படைச்ச உடனே இப்ப அவன் ஏற்கனவே இருந்த அந்த நிலையை அவன் நான் இருந்தேன் என்று அந்த நிலையை உணர்றையா? படைக்கப்பட்ட பொழுதோ நெருப்பால படைக்கப்பட்டிருக்கேன்ங்கிற அந்த நெருப்பை நான் என்று எடுக்கிறையா? நெருப்பத்தான் நான் என்று எடுத்ததற்கு அதான் எடுத்திருக்கான். அவன் எடுக்கணும். எப்படி எடுத்திருக்கணும்? எது நெருப்பால படைக்கப்பட்டிருக்கும் முதல் அவன் நான் எடுத்திருக்கும். அதான் அவன் அதன் எடுக்காம அவனை படைச்ச எதை கொண்டு அவன் படைக்கப்பட்டானோ அந்த பொருளை அவன் நான் நெருப்பு என்று நெருப்ப எடுத்தானா இல்லையா? எடுத்ததால அது மண்ணண்டா, அது மண்ணால படைக்கப்பட்டதா. இப்ப ஷைத்தான் படைக்கப்பட்ட இதாலே நெருப்பு இன்னொரு பொருள் இல்லாம பத்திக்கிட்டே இருக்குமா? நெருப்பு பத்துதண்டா அந்த பத்துவ நெருப்புல கொண்டு நெருப்பு குச்சி இருக்கும், இல்லாட்டி பேப்பர் இருக்கும், ஏதோ ஒரு பொருள் இல்லையா? அந்த பொருள் பத்தி முடிய நெருப்பிடிக்குமா? நெருப்பிடிக்கதுவா? அது கலங்கிடும். ஆனா பத்தின பொருள் என்ன செய்யும்? இன்னொண்டா மாறி இருக்கும். அது அழியாது, இன்னொண்டா மாறி இருக்கும். ஆனா நெருப்பு என்ன செஞ்சிடும்? இல்லாம. அப்ப இப்ப நெருப்பண்டு படைக்கப்பட்ட பொருளை எடுத்த அவன் இடிப்பானா கலைஞ்சிடுவானா? கலைஞ்சிடுவான்பா. அவன் அந்த கலையாம நான் நெருப்பண்டு எடுக்காம அவனை படைச்ச நெருப்பை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிற அந்த நெருப்பை அவன் நான் என்று சொல்லி எடுக்காம அவன் நான் என்று அந்த தன்னை உணர்வை எடுத்திருந்தானண்டா, அந்த உணர்ற பொருளை எடுத்திருந்தானண்டா, அந்த உணர்ற பொருள் தான் நான் என்று சொல்லி அந்த நிலையாக இருக்கிற ஹக்க பிடிச்சிருந்தானண்டா, நெருப்பு கலையக்குள்ள அவன் கலைவானா? இல்ல. ஏன் கலைய மாட்டான்? அவன் ஏற்கனவே இருந்தானே. சொல்லி வாரத்துக்கு முதல்ல அவன் இபிலிஸ் என்று இருந்தானா இல்லையா? மலக்குகளோட மலக்கா இருந்தவனா இல்லையா? இருந்தானா இல்லையா? இப்ப நெருப்பு கலையுள்ள அவன் கலைவானா? இப்ப இன்னும் நான் சொன்ன உதாரணத்தின்படி, சரியா, மண்ணால பிசையக்கூடிய சத்தம் வரக்கூடிய மண்ணால படைக்கப்பட்ட மனிதன் அந்த படைக்கப்பட்டிருக்கிற அந்த மண்ணை நான் என்று அந்த உடலை நான் என்று உணர்ந்துகிட்டே இருந்தானண்டா. உடல் ஒன்று இருக்கண்டு உணர்வு நிலை ஒன்று இருந்துகிட்டே இருக்கண்டா. உடல் இருக்கண்டு நம்பி அதை எண்ணிக்கிட்டே ஒரு நம்பிக்கையில இருந்தானண்டா. அந்த மண் என்ன செய்யும்? இருக்குமா கலையுமா? கதம்ப கலையில் கனிந்த வாழ்வு கலைந்து மாறுது. என்ன செய்தது? அந்த நான் என்கிற உணர்வு தான் மனிதன் என்று உணர்வு பிடிக்காம அந்த உண்மையை பிடிக்காம உணர்ந்திருக்கிற அந்த இடிப்பு நிலையை எடுக்காம உடல் ஒன்றிருக்கி அது மண்ணாத்தான் இருக்கிறது, மண்ணாலதான் படைக்கப்பட்டிருக்கு, அதைத்தான் நான் என்று ஷைத்தான் எடுத்த மாதிரி இவனும் எடுத்தானண்டா.
அந்த மண் கலையக்குள்ள இப்படி எடுத்தவன் இருப்பானா கலைவானா? இந்த இதுல எடுத்து இருப்பான். எப்படி இருப்பான்? எங்க எடுத்தவன் இடிக்குது? இருப்பான். பேச்சு விளங்குதா உங்களுக்கு? இன்னொரு தடவை சொல்லுங்க உஸ்தாத். இப்ப படைக்கப்பட்ட பொருள் அவன் நெருப்பால அவன் படைக்கப்பட்டான். அந்த நெருப்ப அவன் நான் என்று சின்னனா இல்லையா? நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று இந்த நான்ங்கிறத நெருப்புக்கு சம்பந்தப்படுத்தி நெருப்ப அவன் உணர்ந்துகிட்டு சென்னானா இல்லையா? அப்படி உணர்ந்துகிட்டு சென்ன அவன் அந்த நெருப்பு கலையக்குள்ள கலையுதா இல்லாம இருந்தான் அவன் இருப்பானா? இருக்கணும். இருக்க மாட்டான். ஏன்? அவன் நெருப்பு தானே கலைஞ்சிரும். நெருப்பு தானே இருப்பான். அப்ப அந்த நெருப்பு இருந்தா தானே அவன் இருப்பான். நெருப்பு கலைஞ்சா கலைஞ்சிருவான். அதே மாதிரி உடலை நானென்று உணரும் மக்கள், உடலை நானென்று உணர்ற இந்த மக்கள், இந்த உடல் என்று சொல்லி இந்த உணர்றது என்னத்தை? மண்ணாலான மனித உடலை மனிதன் நம்புகிறான். அப்ப மனிதன் படைக்கப்பட்ட பிசையக்கூடிய சத்தம் வரக்கூடிய அந்த களிமண்ண அவன் என்ன செய்யறான்? நான் என்று எடுக்கான். படைக்கப்பட்ட அந்த பொருளை எடுக்கான். அந்த செய்தான் நெருப்ப எடுத்த மாதிரி இவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு படைக்கப்பட்ட அந்த மண்ணத்தை என்ன எடுக்கான்? உடல் நான் உடல் சரியா? உடலை நான் என்று உணரும் மக்கள். அதை உடலை நான் என்று உணர்ற ஈனைக்கு ஒரு உணர்வு இருக்கி, ஒரு உண்மை இருக்கி, இன்னைக்கு ஒரு ஹக்கு இருக்கி என்றதை இவங்க என்ன செய்யல? உணர்றதுக்கோ பிடிக்கிறதுக்கோ அறியறதுக்கோ அந்த நிலைக்கு பக்குவத்துக்கோ ஒரு உள்ளத்தை கொண்டாடல என்றா அவங்க எதை நம்பி வாழ்றாங்க? உடல் ஒன்று இருக்கி அந்த உடல் தானா என்று ஒரு மாய்கைய என்ன செய்யறாங்க? நம்பி வாழ்றாங்க. இப்படி வாழ்ற இவகளை படைக்கப்பட்ட அந்த மண்ணை நான் என்று நீ எடு, அதைத்தான் நீ நான் என்று உணரு, அதுதான் நீ என்று இவர்களுக்கு உணர்த்தினவன் யாரு? உணர்த்தி கொடுத்தவன் யாரு? அவன் உணர்ந்தத்தை அப்படியே கொண்டாந்து இவர்கிட்டையும் நீ நான் என்று சொல்லி உணர்வு எடுக்காத, நான் என்று சொல்லி அந்த உணர்வை உணர்ற இடத்துக்கு போகாத, நான் என்று சொல்லி உணர்வு தான் நீ என்று செய்தான் சொல்லி கொடுப்பானா? அவன் அப்படி அவன் அல்லாஹ் கிட்ட அப்படி சென்றானா? அப்ப உடனே அவன் மனுஷனை கெடுப்பேன் என்று சொன்னானா இல்லையா? அவன் கெடுக்கிறதுக்கு என்னத்தை இன்னைக்கு இப்ப பாவிக்கான்? எப்படி பாவிக்கான்டா? அந்த மண்ணாலான மண்சோறு உணவா அதை நான் என்று உணர்ந்து அதை நான் என்று கண்டு அந்த உடலை நான் என்று உணர்ற மக்களாக எப்படி அவன் நெருப்ப நான் என்று உணர்ந்து பதில் சொன்னானோ இவக உடலை நான் என்று உணர்ந்த மக்களாக இவர்களை மாற்றி இவர்களை தடை செய்கிற வேலையை இவர்களுக்கு தெரியாமையே இவக பிடிச்சு கொள்ள இயலாத முறையிலேயே இவக அறிய ட்ரை பண்ண முயற்சிக்க முடியாத ஒரு சூழலை வச்சு செய்யறானா இல்லையா? அப்ப இப்படி உடலை நான் என்று உணர்ற மக்கள் உண்மை காண மாட்டாங்க. ஏன்? இன்னைக்கு உணர்ந்து கொண்டு ஒரு உணர்வு இருக்கி, அது உணர்வு தான் இருக்கி அல்லாமல் இன்னைக்கு உடல் என்று சொல்லி ஒரு பொருள் இல்லை என்று இவங்க உணர்வை பிடிச்சா, உணர்வை நான் என்று உணர்ந்தா இன்னைக்கு மண்ணாலான அந்த மண்ணை கொண்டு படைச்ச விஷயம் கலைஞ்சிடுமா இல்லையா? இவங்களே கலைச்சிடுவாளா இல்லையா? இப்ப இன்னைக்கு என்ன இருக்கும்? உடல் இருக்குமா? நான் என்று சொல்லி உணர்ந்த உணர்வு இருக்குமா? நான் என்று சொல்லி உணர்ந்த உணர்வு செய்யும் போது என்று சென்ற விஷயம் அவருக்கு என்ன செய்யும்? இப்ப அவர் உடலை நான் என்று உணர்ற மக்கள்ல உள்ளவர் இல்லை, அவர் தன்னை நான் என்று உணர்றார். அந்த நானுங்கிற உணர்வு தான் நான் என்று சொல்லி என்ன செய்கிறார்? உணர்ற இடத்துக்கு வந்துட்டாரு. இவர் என்ன செய்வார்? இப்ப ஆனா இருக்கிற இடிப்புல உண்மையை உணர்ந்து கொண்டு ஹக்க காணுவார். இப்ப இவர் அப்படி ஹக்க காண்ற நிலையாக இந்த நிலை விளங்கக்குள்ள, அறிவு உணர்த்தக்குள்ள, அறிவு விளக்கி கொடுக்கக்குள்ள உடல் என்று சொல்லி ஒன்று இன்னைக்கு இருக்குமா? மண்ணால் படைக்கப்பட்டிருக்காரா?
இப்ப அது மாய்கை என்று உணர்ந்து. ஆமா, இவ்வளவு நாள் உடல் நம்பிட்டு ஒரு சாமானை நீ கிடையாது வாப்பா, அதை நான் என்று நினைச்சு நான் என்று நம்பி நான் இருந்திருக்கேன். அது மாய்கை, மறவாதேங்க. உடலை நான் என்று உணராதே, அந்த உடலும் மாய்கை தான், மறக்காதேங்க. யாருகிட்ட சொல்றாங்க? உடல்கிட்டயா சொல்றாங்க? யாருகிட்ட? உணர்ந்த மனிதன் எனக்கிட்ட சொல்றாங்க. நான் யார் இப்ப? உடலா? இல்ல, உணர்வு. உடலுக்கு என்ன சொன்னாலும் கேட்குமா? உடல் கேட்கிற நிலையில இருக்கா? அப்ப இலங்கை இப்ப எடுத்த பாயிண்ட் இப்ப கரெக்டா எடுங்க. படைக்கப்பட்ட பொருளை நான் என்று ஷைத்தான் நெருப்ப எடுத்தான், படைக்கப்பட்ட பொருளை மண்ணென்று மனுஷன் எடுக்கான். அப்ப மனுஷன் அப்படி அவனை படைத்த அந்த பொருளையே நான் என்று எடுக்கிறதால இந்த மனுஷனு அவன் கெடுத்திருக்கானா இல்லையா? இவன் கெட்டு போயிட்டானா இல்லையா? அப்படி என்றா இவனை நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில் வீழாதேங்க. இப்ப நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி உடலை நான் என்று உணரும் மக்கள் நிஜமன நம்பி எங்க விழுறாங்க? நரகத்துல விழுறாவா? அப்படியெல்லாம் அல்லாஹ் கிட்ட நான் இன்சையும் ஜின்னையும் தடை செஞ்சு நரகத்தை நிரப்புவேன் என்கிற விஷயத்தை நூதனமா நுட்பமா மிச்ச கவனமா மனுஷனுக்கு தெரியாம செய்யறானா இல்லையா? இவன் மூடன்பா மடையன்பா நம்மள ஒருத்தர் நம்ம கூட இருந்துகிட்ட கெடுக்கான் என்று விளங்கி கொள்ற அளவுக்கு அறிவில்லாம இருக்கிறது. அப்ப பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிற அல்லாஹ்வை எடுக்கிறதுக்கு தெரியா? நம்மள கூடவே இருந்துகிட்டு கெடுக்கிற ஷைத்தான கண்டுகொள்றதுக்கு இவனுக்கு புரியா? இவன் மூடனா இல்ல நல்லவனா? மூடு முழு மூடு. அதுக்கு தன்னை அறிகிற நிலை இல்லை. புரிதலுக்கு முதல் என்ன செய்யணும்? நான் இப்ப சொன்னேன், 2 கண் இருக்கா? சிந்திக்கணுமா? 2 கண் இருக்கிறத சிந்திக்கணுமா? அதுதான் இருக்கிறது. எல்லாருக்கும் 2 கண் இருக்கிறது தெரியும். நான் 2 கண் இருக்கு சிந்திக்க என்று சொல்லலாமா? எனக்கு 2 கண் எப்படி வந்து என்று சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்கணும். அப்ப இப்படி நான் சிந்திக்கக்குள்ள அந்த கண்ணுல பார்வை எப்படி இருக்கு சிந்தனை வரும். அப்ப இப்படி முழுமையாக நான் சிந்திக்கக்குள்ள இந்த சிந்தனை தெளிவு பெறு. இந்த சிந்தனை என்ன செய்யும்? எனக்கு அக்கண்டு சொல்லி உணர்ந்திருக்கிற அந்த பொருளை இன்னும் இருக்கிற இடிப்புல காட்டுற நிலை வந்தா உன்னை கொஞ்சம் நோக்காயா? உண்மை சொல்றேன் கேட்பாயா? உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் ஓதாயா என்று உஸ்தாதி சொன்ன அந்த ஹக்கு இன்னும் இருக்கிற நிலையில உணரப்பட்டுட்டா, உணரப்படுமண்டா. எவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்த உடல் ஒன்று இடிக்க எண்ணிக்கிட்டு இருந்த இருக்குமா? இருக்கா? இப்ப மண் இருக்கா? மாயை விவரம் புரிந்து கொண்டால் அப்ப மண்ணுலகு மறைஞ்சா மண்ணாலான மனிதன் இருப்பானா? அவன் மண்ணால படைக்கப்பட்ட மனித உடல் இருக்குமா? அப்ப மாயை விவரம் உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதே என்றா அவரு உடல் என்கிறது மாய்கை என்று காண்ற நிலை இன்னைக்கு வந்த உடனே அது அந்த உடல் மண்ணாலால ஆகிரிக்கி என்கிற விஷயமும் விவரமும் வந்தோடனே அந்த உலகமே மறைஞ்சிடும். அது மாய்கை விவரம் புரிந்து விட்டால் உலகம் மறைந்துடும். என்ன உடல் இருக்கா? இதுக்கு உடல் ஒன்றிருக்கு என்ற ஒரு எண்ணத்தை வளர்க்கிறையா? அப்படி வளர்க்கிறமண்டா வளருதண்டா நான் என்கிற உணர்வு உணரப்படுற வீதம் குறையுதுன்ற அர்த்தம். உள்ளத்தில இந்த நான் என்று சொல்லி பிரான நரம்பை விட சமீபமா யார் இருக்கா? அல்லாஹ். அவனை
நீங்க உள்ளத்தில தரிப்படுத்தி அந்த உணர்வை நீங்க ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி உணர்ந்தா, உணர்ற நிலைக்கு வந்தா, உணர்ற இடத்துக்கு நம்மளோட உள்ளம் தரிப்பட்டா, உடல் என்று சொல்லி என்னங்க இருக்கு? ஒன்றுமில்லை. இப்ப நான் என்ன பிடிச்சுக்கிட்டேன்னா, என்ன எதால படைச்சானோ அந்த படைக்கப்பட்ட பொருளை பிடிச்சிட்டு இருக்கேன். நானத்தான் பிடிச்சிருக்கேன். என்ன பிடிச்சிட்டேன் என்ற நிலையை உணர்ந்துட்டேன். அப்ப உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள தந்ததுதான் செய்தானுங்கிற ஊடகமே அல்லாமல் அவனை பிடிச்சுக்கிட்டு அவன் நான் என்று உணர்ந்துக்கிட்டு நெருப்போட நின்ற மாதிரி நான் உடலை என்று இருக்கென்று நான் என்று உணர்ந்துக்கிட்டு நிஜமனை நம்பிக்கிட்டு நரகத்தில கொண்டு போய் வீழ்ற நிலைய என்னில இருந்து அவன்தான் ஏற்படுத்தி இருக்கான், ஏற்படுத்துறான், என்ன தடை செய்கிறான். அல்லாஹ் கிட்ட போக விடாம அந்த லிகாவை நோக்கி இந்த மார்க்கத்தில இந்த பாதையில இந்த தரிக்கத்தில செல்ல விடாம ஜின்னையும் இன்சையும் கெடுத்து தடை செய்து நரகத்தை நிரப்புவேன் என்று அவன் சொன்ன விஷயத்தை இவ்வளவு நூதனமா நுணுக்கமாக அவன் செய்கிறான் என்றது புரிய வேண்டி வருமா வராதா? வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிராண நரம்பை விட சமீபமாக அந்த நான் இருக்கிற அவனை நம்புற வீதம் குறைகிறது தான். கூடி சென்று அவன் காட்டி தருவான். நீ என்ன உணரு? அப்படி காட்டி தருவானா இல்லையா? என்ன நினைவுபடுத்தினா அலாபிதிக்கிறில்லா இந்த துமையினுள் குழு உங்களோட கல்வெல்லாம் சாந்தி பெறும். அல்லாஹ்வை நினைவுபடுத்துற உள்ளங்கள் என்ன செய்து சாந்தி பெறும். என்ன நினைவுபடுத்தி பதுக்குறோடி நான் நினைவுபடுத்துறேன் எங்கக்குள்ள. அப்ப மனுஷன் மண்ணால இருக்கான் அவன் நினைவுபடுத்துவான். அப்ப அவன் ஹலீஃபா பிரதிநிதி என்று அந்த பிரதிநிதி ஹலீஃபாவா இருக்கிற நிலைன்னு செய்வான், அவருக்கு நினைவுபடுத்துவான். அப்ப அங்க பிரதிநிதியாக அங்க இருக்கிறவன் யாரு? ஹலீஃபாவா? அவன் தான் இருக்கலாம், வேற யாரு இருக்கலாமா? அப்ப பிரதிநிதி ஹலீஃபா இடிப்புலையா அவன் தான் இருப்பான். அப்ப இப்ப நான் என்று சொல்லி உணர்ந்தவன், நான் என்று சொல்லி ஏகம் என்று சொல்லி ஏக நிலையில தரிப்பட்டவன் அவனை அன்றி பிரிதொண்டு அவனோட இல்லை என்கிற இருப்பு நிலை இன்னைக்கு விலகுவாமை. அதுக்கு இந்த உடலை நான் என்று உணர்ற மக்கள் இந்த உண்மையை காண முடியாது என்று சொல்ற மாதிரி இந்த உடலை நான் என்று உணர்றதை என்ன செய்யும்? இந்த உடல் என்று இருக்கி என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கண்ணத்தை என்ன செய்யும்? மறக்கும். அந்த மறக்கிறேன்டா ஏதோ ஒன்று நினைக்கும். எதை நினைப்போம்? நானுங்கிற அந்த உணர்வை நினைப்போம். அப்ப என்ன படைக்கப்பட்ட என்ன இதால படைச்சானோ அந்த மண்ணை மறப்போம். இப்ப நான் மண்ணா? அப்ப மண்ணாலான மனித உடலை நான் என்று நம்பினவன் கதம்ப கலையில் கனிந்த வாழ்வுல இருந்தாலும் அவன் கலைஞ்சி எண்ணியா மாறுவான். போதுமா? நீங்க எண்ணியா ஆக விரும்புறீங்க, மண்ணா கலைஞ்சி போக விரும்புறீங்களா? இல்ல கலையாம உங்களோட ஹக்கான இடிப்பை பிடிச்சி நான் தானா ரப்பு என்று அவன் கேட்டான், ஓ நீதான் என்று ஏற்றுக்கொண்ட அந்த ரப்புடைய அந்த இடிப்புல போய் ஹக்கண்டி இடிக்க விரும்புறீங்களா? விரும்பி போதாது, எந்நேரமும் விரும்பணும், எந்நேரமும் நினைவுபடுத்தணும், எந்நேரமும் அவனோட இருக்கிற உள்ளத்தை என்ன செய்யும்? சரிப்படுத்திக்கிட்டு உங்களோட அன்றாட வேலைகளை எந்த தடையும் இல்லாம அழகா செஞ்சுக்கிட்டோம். உங்களோட உள்ளத்தை நீங்க பக்குவப்படுத்தினீங்க. வெகு சொற்ப காலத்துக்குள்ள அந்த ஹக்க உணர்ந்து எங்கும் நிறைந்த அந்த தாத்த உணர்ற அளவுக்கு உங்களோட உணர்வு என்ன செய்யும்? ஏக வியாபக தன்மைக்கு அந்த தன்மை இடத்துக்கு நீங்க வரலாம். அதுக்குரிய வழிய அனுபவத்தில உணர்ந்து அந்த அனுபவத்திலேயே இருந்து
அந்த அனுபவத்தை கொண்ட எளியின ஏகத்துவ பாடல் என்று சொல்லி அழகா தந்த ஒரு வழிகாட்டல் இருக்கு. உருண்டோடும் உலகத்தில் பிடியானை வரும் முன்னே பெரியோனில் சரணாயிடு, பெரியோனில் சரணாகிடு. சரணடைய வழியுண்டோ, சத்குருவின் மொழியுண்டோ, சாத்வீக நெறி இருக்குது. இங்க சாத்தியப்படுத்துற அளவுக்கு நெறிப்படுத்தி தந்திருக்கிற உண்மையை மறக்காது.